அன்புள்ளம் கொண்ட விஎஸ்ஓ டிவி நேயர்களே வணக்கம். நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, புரட்டாசி மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். பலன்களை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதம் எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்கு, எப்பப்ப பெயர்ச்சி ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல மேஷ ராசியில எந்த கிரகமுமே இல்லை. ரிஷப ராசியிலும் எதுவும் இல்லை. மிதுனத்துல எப்பவும் போல குரு பகவான் அதே நிலையில இருக்கார், எந்த மாற்றமும் இல்லை. அதே மாதிரி சிம்ம ராசியில சுக்கிர பகவான் இருப்பார். அதே மாதிரி புரட்டாசி மாசம்னாவே நமக்கு தெரியும், சூரிய பகவான் ஆனவர் புரட்டாசியில கன்னியில இருப்பார். சரிங்களா? அதே மாதிரி புதன் பகவான் கன்னியிலே தான் இருக்காரு. அதுலயும் எந்த மாற்றமும் இல்லை. இந்த புதன் பகவான் மட்டும் புரட்டாசி மாதம் 16ஆம் தேதிக்கு பின், புரட்டாசி 16, அதாவது பாதி மாசத்துக்கு அப்புறம் துலாத்துக்கு வரார். சோ இந்த துலாத்துக்கு வர்றதுனால, அதாவது சூரியன் கன்னியில வர்றதுனால என்ன மாதிரியான பலன்கள் நடக்க போகுது, அதே மாதிரி இந்த புதன் உச்சமா இருந்து சனியோட பார்வையில இருக்கும் போதுலையும், அதே மாதிரி சனியோட பார்வையோடய அடுத்து செவ்வாயோட சேருவார். ஏன்னா துலாத்துல செவ்வாய் இருப்பார். அப்படிங்கும்போது அவங்களோட சேரும் போதுல என்ன மாதிரியான பலன்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி பாக்குறது தான். இது இல்லாம சனி பகவானானவர் மீனத்திலையும், சிம்மத்துல கேதுவும், கும்பத்தில் ராகுவும் இருப்பாங்க. பொதுவா இந்த காலகட்டத்துல என்ன மாதிரி இருக்கும்னா, அரசு சம்பந்தப்பட்ட அமைப்புகளை பத்தி ஊடகங்கள் தவறான விஷயங்களை அதிகமா ஒளிபரப்பும். உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா, சூரியன், சனி, புதன் மூணும் சேருது. புதனோட வீட்டுல சூரியன், புதன் உச்சநிலை இழந்து சனியோட பார்வையில இருக்கார். அப்ப அரசாங்கத்தை பத்தின தவறான விஷயங்கள், தவறான செய்திகள் இந்த காலகட்டத்துல அதிகமா வரும். அதே மாதிரி அரசு தலைவர்களாக இருக்கக்கூடிய பெரும் புள்ளிகளாக இருப்பவர்கள் யாராவது பாதிக்கப்படுவார்கள். அதே மாதிரி புதன் உச்சமா இருந்து சனியோட பார்வையில இருக்கு, சூரியனால் அஸ்தமிக்கப்படவும் செய்யுது. அப்ப பெரும் தொழிலதிபர்களாக இருக்கவங்க, பெரிய முதலாளிகளை முதல் போட்டு வியாபாரம் பண்றவங்களா இருக்கவங்க, அரசாங்கத்துல பெரிய ஆளா இருக்கிறவங்க, அதே மாதிரி வெளிநாட்டு தூதரகம், ஏன்னா இப்ப போர் நடந்துகிட்டு இருக்கு, இந்த தூதரகத்தால கூட ஏதாவது பாதிப்படலாம். மொத்தத்துல ஒரு நெகட்டிவான விஷயம் நடக்குமே ஒழிய பாசிட்டிவ் நடக்காது. காரணம் என்னன்னா, சனி நேரடியா புதன் சூரியனை தொடர்பு கொள்றதுனால போக்குவரத்து, தகவல் தொடர்பு சம்பந்தப்பட்ட அமைப்புகளையும், தகவலை பரிமாற்றத்தால் ஏற்படக்கூடிய அபாயத்தையும் இந்த காலகட்டம் இருக்கும். அதே மாதிரி ரெண்டு அரசாங்கத்துக்கு நடுவுல இருக்கிற தகவலை தவறான முறையில பரிமாறுறதுனால ஒரு ப்ராப்ளம் வரும். அதே மாதிரி வர்த்தகம் சம்பந்தப்பட்ட அமைப்புகளால நிறைய பிரச்சனைகள் வரும். ஏன்னா புதன் சனியோட பார்வையில இருக்காருல்ல, அப்ப வர்த்தகம் சம்பந்தப்பட்ட பாதிப்பு. சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. புதன் சனியோட பார்வையில இருக்கும், வர்த்தக பாதிப்பு, அரசாங்க பாதிப்பு, அரசாங்கமே வர்த்தகத்தால் ஏதோ பாதிப்புக்கு உண்டாகப்படுறது. அதே மாதிரி காற்று புதன் தான் காற்று சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல பாதிப்பு, மொபைல் கம்யூனிகேஷன்ல இப்ப டவர் பிரேக் ஆகுறது, டவரே கிடைக்காம மொபைல்ஸ் எல்லாம் செயலிழந்து போறது கொஞ்ச நாளைக்கு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். சோ இது உலக ரீதியா 12 ராசிகளுக்கும் நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறதுக்கு பாக்குறதுக்கு இப்ப வாங்க 12 ராசிகள் ரீதியா என்னென்ன பலன்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். தனுசு ராசி என்பர்களே, ராசிக்கு 10ஆம் இடத்தில் சூரியன் திக்பலம் அடைகிறார். சோ தொழில் ஸ்தானம் உங்களுக்கு உண்மையிலேயே அற்புதமா இருக்கும், எந்த பாதிப்பும் இருக்காது. என்னன்னு சொல்ல போனா, தொழில்ல ஒரு புதிய உச்சத்தை துடைய போறீங்க. புதிய உச்சம், அதாவது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய இடத்துக்கு போக போறீங்க அப்படிங்கிறத சொல்லலாம். அது எப்படின்னா, அடுத்தடுத்து தொழில் வளருமான்னு கேட்டா, வளர்ச்சி உங்களுக்கு குரு ராசியை பார்க்கறதுனால வளர்ச்சி இருக்கும். அடுத்தடுத்துன்னு ஓபன் பண்ணுவீங்கன்னா ராகுவோட தொடர்பு வேணும். அந்த மாதிரி இல்ல, தலைமை பண்பு. இப்ப ஒண்ணும் இல்ல, தொழில் சங்க தலைவராக போடுவீங்க, இப்ப அரசியல்ல இருக்கீங்க, அப்போ உங்களை புதிய பதவிக்கு உயர்த்துவாங்க. இவங்களுக்கு பதிலா இவங்க பெஸ்ட்னு உங்க பேர் இந்த காலகட்டத்துல வரும். சோ மத்த எல்லாரையும் கம்பேர் பண்ணும்போது நீங்க இந்த நேரத்துல பெஸ்ட்னு கலந்து உங்களுக்கு அந்த தலைமை பண்பு, தலைமை தாங்கும் பண்பு, இல்ல தலைமை அதிகாரிகளுக்கு பக்கத்தில் போய் இருந்து வேலை பார்க்கும் பண்பு. சோ ஏதோ ஒண்ணு தலைமைக்கு நிகரான ஒரு செயலை நீங்கள் இப்ப செய்ய போறீங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. அதே மாதிரி தொழில் சம்பந்தப்பட்டவர்களுக்கு தொழில உச்சத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சுப்ரீம் பவருக்கு கொண்டு வந்துடும். நான் தொழிலெல்லாம் பண்ணலங்க, வேலை தாங்க பாக்குறேன். அப்ப 6ஆம் அதிபதியை பாருங்க, 6ஆம் அதிபதி எப்படி இருக்காரு? சுக்கிரன் கேதுவோட இணைகிறார். வேலை பார்க்குற இடத்துல ஏமாறுற சூழ்நிலை ஏற்படும். யாரோ ஒருத்தர் ஏமாத்த போறாங்க. ஆனால் அந்த ஏமாற்றத்தினாலேயும் உங்களுக்கு எல்லாமே லாபகரமா தான் நடக்கும். பயப்பட வேண்டாம், நெகட்டிவா நடக்குமோ, ஏதோ ஒரு ஏமாற்றம் உங்களுக்கு வளர்த்துதான் உரிமை ஒழிய கெடுக்கிறதுக்கு வேலை இல்லை. காரணம் என்னன்னா, இருக்கிற இடம் 9, சுக்கிரன் இருக்கிற இடம் 9. அப்படிங்கும் போதுல 9ல இருக்கிற கிரகங்கள் எதுவுமே நெகட்டிவ். என்னதான் ஏமாத்தினாலும் அதுலயும் எனக்கு லாபம் இருக்குடா அப்படின்னு சொல்ற மாதிரிதான் சொல்லுவீங்க, எந்த மாற்றமும் இல்லை. அதே மாதிரி பதவி உயர்வு,
ப்ரொமோஷன் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் வேலையில இருக்கிறவங்களா இருக்கும் பட்சத்தில் 6ஆம் அதிபதி சிம்மத்தில் வருவதால் ப்ரொமோஷன் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் பாருங்க. 6ஆம் அதிபதியும் சிம்மத்துல, 10ஆம் இடத்துல சூரியன். சனியோட பார்வையெல்லாம் இங்க நீங்க சேர்க்கவே வேண்டாம். உங்களுக்கு நீங்க சனியோட பார்வையை நீங்க கண்டுக்கவே வேண்டாங்க. காரணம் என்ன, குரு நேரடியா ராசியை பார்த்துட்டார். சோ சனியை நீங்க இப்ப சிந்தனை பண்ண தேவையில்லை. அப்படிங்கும் போதுல முழுக்க முழுக்க சாதகமா தான் எங்குதே ஒழிய, இன்னும் சொல்ல போனா ப்ரொமோஷன் இந்த காலகட்டத்துல வாய்ப்பு அதிகம். அதே மாதிரி தொழில்ல பதவி உயர்வு, அதாவது நான் தான் இந்த சங்கத்துக்கு தலைவர், இந்த மாதிரி தலைமையா இருக்கிற மாதிரி உள்ள அமைப்புகள் கண்டிப்பா இந்த ஒரு மாசத்துக்குள்ள இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி குடும்பம்னு வரும்போது 2ஆம் அதிபதி சனி சூரியனோட தொடர்பு கொள்றாரு. குடும்பத்துல தலைமையை முடிவு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் முடிவெடுக்கிற தன்மைக்கு கொண்டு வருது. நான் சொல்றதை நீ கேளு, இதைத்தான் நீ பண்ணணும், இதைத்தான் நீ செய்யணும். அதாவது உங்க கிளாஸ் கீழ இருந்து மேல ஒரு படி ஏறிடும். எந்த மாற்றமும் இல்லை. இந்த புரட்டாசி மாசத்துக்குள்ள தனுசு ராசினருக்கு கீழ இருந்து ஒரு படி மேல ஏறிப்பீங்க. அது எந்த ரூபத்துலதான் தெரியாது, ஆனா ஏதோ ஒரு ரூபத்துல ஏறி இருக்கணும். குடும்ப ரீதியாகவும், முயற்சி ரீதியாகவும், அரசாங்க ரீதியாகவும், வேலை சம்பந்தப்பட்ட அமைப்புகளாகவும், தொழில் சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு முன்னேற்றம். 12 ராசிகள்லயே உங்க ராசிக்கு இந்த காலகட்டத்துல படி உயருது. அதுவும் குறிப்பா யாருக்குன்னா புராட நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகமா உயரும். ஏன்னா நட்சத்திராதிபதி சுக்கிரன் சூரியனோட வீட்டுல ராசிக்கு 10ல சூரியன். அப்படிங்கும்போது நிச்சயம் நிலை உயர்ந்த தன்மைக்கு நீங்க போறீங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. அது ப்ரொமோஷனா இருக்கலாம், இல்ல ஏதாவது ஒரு வருமானமா இருக்கலாம், சேலரி இன்க்ரிமெண்டா இருக்கலாம், இல்லாட்டி நீங்க தொழில் சங்க தலைவரா மாறுறதா இருக்கலாம், ஏரியா வார்டு கவுன்சிலர், அதெல்லாம் இப்ப ஆக முடியாது. பட் ஆனா அந்த ஏரியா வார்டு கவுன்சிலர் பக்கத்துல போய் நிக்கிற மாதிரி ஏதோ ஒரு சூழ்நிலை, அவங்க உங்களுக்கு உதவி பண்ற தன்மை, அரசாங்கத்தினால் ஒரு நல்ல உதவி அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை அப்படிங்கிறத சொல்லலாம். வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட அமைப்புகளால நல்ல முன்னேற்றம், தொழில் சம்பந்தப்பட்ட அமைப்புகளால் நல்ல முன்னேற்றம், அதே மாதிரி அந்த மொபைல் சம்பந்தப்பட்ட அமைப்புகளால மெசேஜால எல்லாமே பிளஸ் தாங்க. மைனஸுக்கு இந்த காலகட்டமே உங்களுக்கு இல்லைங்க. மைனஸ் வர்றதுக்கு வேலையே இல்லை. உங்களுக்கு மைனஸ் எது தெரியுமா, ரொம்ப புகழ்ச்சியே இல்லை, உச்சத்துக்கு போயிட்டு அப்படியே எல்லாரையும் சீப்பா பார்ப்பீங்கல்ல, அது எல்லாருக்கும் வர்றது, உங்களுக்கு மட்டும் வர்றதில்ல. ஒரு உயரத்துக்கு மேல போயிட்டோம்னாலே எல்லாரையும் நம்ம சீப்பா பார்ப்போம் தான். அது உங்களுக்கு மைனஸ், வேற எதுவுமே இல்லை. மற்றபடி எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவா இருக்கு. சரிங்களா? இப்போ வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். மூல நட்சத்திரக்காரர்கள். மூல நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் கேது சுக்கிரனோட இணையறனால மனைவியின் ஆசைகளை நிறைவேற்றுங்கிற பேர்ல கொஞ்சம் செலவு அதிகமா பண்ணுவீங்க. எல்லாரும் நம்மளை கௌரவமா பார்க்கணும், தோற்றமா பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்காண்டி கொஞ்சம் செலவு பண்ணுவீங்க. சுக்கிரன் ஆடம்பரத்துக்காண்டி கொஞ்சம் அதிகமா செலவு பண்ணுவீங்க. நான் எல்லாமே என்ன சொல்றேன், சுக்கிரன் சம்பந்தப்பட்ட அமைப்புகளால் உங்களுக்கு எல்லாமே கிடைச்சது, உங்களுக்கு எல்லாமே கிடைச்சிருச்சு. ஸோ கிடைச்சதுனால சுக்கிரன் சம்பந்தப்பட்ட அமைப்புகளால் கொஞ்சம் பணத்தை விட்டு எறிவீங்க, பணத்துக்கு மரியாதை கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி கடன் சம்பந்தப்பட்ட அமைப்புகளே இருந்தாலும் இந்த காலகட்டத்துல நீங்க அதை சரி பண்ணிடுவீங்க. ஏதோ ஒரு சூழ்நிலையில எப்படியோ சரி பண்ணி கொண்டு விட்டுருவீங்க. ஸோ கடனால் இந்த காலகட்டத்துல பாதிப்புல, எதிரிகளால் பாதிப்புல, தடை தாமதம் எல்லாமே நீங்குது உங்களுக்கு. அதே மாதிரி திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் நடக்கும்னு சொல்லல, ஆனா அதுக்கான பேச்சுவார்த்தைகள் அதிகமா நடக்கும். திருமணம் நடக்கும் சொல்லல, திருமணத்துக்கான பேச்சுவார்த்தைகள் நடக்கும். நீங்க எவ்வளவு பெரிய தப்பு பண்ணினா அந்த தப்பெல்லாம் மூடி மறைச்சு உங்களுக்கு சரியான வாழ்க்கையை கொடுக்கறதுக்கு யாரோ ஒருத்தர் ஏற்பாடு பண்ணுவாங்க. அதுல எந்த மாற்றமும் இல்லை மூல நட்சத்திரக்காரர்களுக்கு. அதே மாதிரி வழக்கு சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். எல்லா வழக்குகள்லையும் ஜெயிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கிறதுனால நீங்க எல்லாத்துலயும் ஜெயிச்சு முன்னேறி வரதை நீங்க கண்கூடா பார்க்கலாம். அதே மாதிரி பூமி சம்பந்தப்பட்ட அமைப்புகளால ரியல் எஸ்டேட் சம்பந்த துறையில இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்துல அதிகமான இட விற்பனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நடக்காது. ஏன்னா 4ஆம் இடத்துல இருக்க சனி சூரியனோட பார்வையில் வர்றதுனால உங்களுக்கு இந்த காலகட்டம் எல்லாருக்கும் நல்லா இருக்கும் போதுல உங்களுக்கு நல்லா இருக்காது, எல்லாருக்கும் நல்லா இருக்காத போது உங்களுக்கு நல்லா இருக்கும். ஸோ நீங்க கொஞ்சம் ப்ரொஃபஷன் ரிலேட்டடா கொஞ்சம் பாதிக்கப்படுவீங்க. இன்னும் சொல்ல போனா மேலதிகாரிகள் இருப்பாங்கல்ல, அதாவது பெரிய பெரிய அரசியல் தலைவர்களுக்கு நீங்க ரியல் எஸ்டேட் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்க எல்லாம் இந்த காலகட்டத்துல பணத்தை கொடுத்து ஏதாவது இடத்தை வாங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு இடங்கள் கண்ணுக்கு தெரியாது, இடம் தெரியாம முழிச்சுக்கிட்டு இருப்பீங்க. எங்கே வாங்கி கொடுக்குறதுன்னு தெரியாம முழிச்சுட்டு இருப்பீங்க. பணம் இருக்கும், இடம் தான் இருக்காது. இல்ல இடம் இருக்கும் நிறைய பேர்கிட்ட, வாங்குறதுக்கு ஆள் இருக்காது. மொத்தத்துல பெரிய ஆளுகளோட தொடர்பு இருக்குங்கிறத சொல்லிட்டேன் ஆரம்பத்திலே.
ஸோ அப்ப இடம் தான் இல்லாம முழிச்சுக்கிட்டு இருப்பீங்கிறத சொல்லலாம். சரிங்களா? அடுத்தது பூராட நட்சத்திரக்காரர்கள். எல்லா நிலைகளிலும் வெற்றியை கொள்ளப் போகிறீர்கள். ப்ரொமோஷன்ஸ், தடை நீக்கம், மேலதிகாரிகள்ட்ட இருந்த வாக்குவாத பிரச்சனை எல்லாமே நீங்கும். அதே மாதிரி கோர்ட்ல கேஸ் நடக்குதா எல்லாமே உங்களுக்கு ஃபேவரா வந்துடும். வேலைக்கு ஆள் இல்லாம தடுமாறிக்கிட்டு இருக்கீங்களா, வேலைக்கு நிச்சயம் ஆள் கிடைக்கும். நம்பகமான ஆளே கிடைக்கும். இன்னும் சொல்லப்போனா உங்களை பாத்துக்கிறதுக்கே ஆள் இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அந்த மாதிரி இப்போ ஒண்ணு இல்லை 80 வயசு 70 வயசு பாத்துக்கிறதுக்கு ஒரு கேர்டேக்கர் வேணும் அப்படின்னு கேட்குறீங்க, எத்தனை நாள் கிடைச்சிருக்காரு, இப்ப கிடைக்கும். அதாவது உங்களை தாங்கிறதுக்கு இந்த காலகட்டத்தில் ஆள் நிச்சயம் வரும். காரணம் என்ன, சூரியனோட இடத்துல சுக்கிரன் இருக்காரு. சூரியன் வந்து 10ஆம் இடத்துல. இந்த புரட்டாசி மாசத்துல ஒரு நல்ல உழைப்பாளி உங்களுக்கு கிடைப்பாரு. நல்ல வேலைக்காரன் கிடைப்பாரு, நல்ல உழைப்பாளி கிடைப்பாரு. இல்ல நல்ல திறமையான நபர் உங்க வாழ்க்கையில ஏதாவது வந்து முன்னேற்றத்தை கொடுப்பாரு. ஏதாவது ஒண்ணு கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வாழ்க்கைய வெளிச்சம் தர அளவுக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலை நடக்கும். ரொம்ப நாளா நான் இந்த மாதிரி கஷ்டப்பட்டேன், அந்த மாதிரி கஷ்டப்பட்டேன் புலம்புற மாதிரி வாழ்க்கை இருந்திருக்கும். இப்ப நான் எதுக்கும் கஷ்டப்பட தேவையில்லை, எல்லாமே எனக்கு பண்ணி கொடுக்கறதுக்கு ஆள் இருக்கு, எனக்கு ஒரு நம்பிக்கைக்குரிய நபர் இருக்காரு அப்படிங்கிற ஒரு பேசுறதுக்கு உண்டான தன்மை நிகழும். ராசிக்கு 3ஆம் இடத்தில் ராகு எல்லா வகையிலும் முன்னேற்றத்தை கொடுக்கும். துணிச்சலும் தைரியமும் வெளிநாட்டுக்கு போறதுனால எல்லாமே சாதகமான தன்மையில கொடுக்கும். வெளிநாட்டுக்கு போற அமைப்பு இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு பண்ணிடுங்க போராட நட்சத்திரக்காரர்கள். அதே மாதிரி அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலை எதுவும் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு நினைச்சு யாரும் பணத்தை கொடுத்து ஏமாந்துடக்கூடாது. ஏன்னா எல்லாமே சாதகமா இருக்குன்னா உடனே என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு குறுக்கு வழியை யோசிப்பாங்க. குறுக்கு வழியை யோசிச்சாவே இந்த காலகட்டத்தில் ஜெயிக்காது. நேர்மையா இருங்க, நேர்மையா போங்க, எல்லாத்துலயும் ஜெயிச்சு வந்துருவீங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த புரட்டாசி 15-20 தேதிக்கு மேல, 15-20ன்னா அப்ப அக்டோபர் வந்துடும். அக்டோபர் மாத பலன்கள் கூட அதை சொல்லலாம். வெளியில கொஞ்சம் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ற மாதிரி இருக்கும். அது எப்பங்கிறது சொல்லிட்டேன். புரட்டாசி 15-20க்கு மேல லாங் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ற மாதிரி அமைப்புகள் ஏற்படும் அப்படிங்கிறது. ஸோ அதை பார்த்துங்க. அதாவது புரட்டாசி 10ல இருந்தே அதை கணக்கு வைக்கலாம். 10ல இருந்தே 20-25 தேதிக்குள்ள ஒரு லாங் டிஸ்டன்ஸ் டிராவல், இந்த 15 நாள்ல ஒரு லாங் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ற மாதிரி இருக்கும். அந்த லாங் டிஸ்டன்ஸ் டிராவலால உங்களுக்கு எல்லாமே ஆதாயமான பலன்கள் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் பயன்படுத்திக்கங்க. சரிங்களா? அடுத்தது உத்திராட நட்சத்திரக்காரர்கள். உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை திருமண பாக்கியம், அதாவது திருமணம் நடக்கும் சொல்லல. உங்களுக்கு புதன் உச்சம் ஆகுது. 10ல புதன் உச்சம் பெற்று சூரியனோட சனியோட பார்வையில வருது. ஒரு கெட்ட காரியங்கள் நடக்கிற இடத்துக்கு நீங்க போயிட்டு வருவீங்க. அங்கனக்குள்ள இந்த பையன் இருக்கான் அப்படின்னு ஒரு பேர் கிடைக்கும். சுப நிகழ்ச்சிகளோட நெகட்டிவான விஷயங்களுக்கு நீங்க போயிட்டு வர்றதுனால உங்களை இந்த நேரத்துல புகழ்ந்து பேசுவாங்க, புகழ்ந்து நடத்துவாங்க. அப்ப உங்க குடும்பத்துல யாராவது தவறு இருந்தாங்க அப்படின்னா நீங்க போகாம இருக்காதீங்க. இளம் வயதினர்களாக இருக்கும். ஒன்றும் இல்லை, எனக்கு 30 வயசு ஆச்சு, மேரேஜ் ஆகல, என்னைய பத்தி யாருமே பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க அந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சுன்னா போயிட்டு வாங்க. நீங்க போயிட்டு வர்றதுனால உங்களை பத்தியான நல்ல பேச்சுக்கள் இந்த காலகட்டத்துல பேசப்படும். திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்புகளை பத்தி உங்களுக்கு பேசுறதுக்கான வாய்ப்புகள் இந்த கிடைக்கும். அதாவது கல்யாணம் ஆகும் சொல்லல, ஆனா அதை பத்தி பேசுறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் பேசினா தானேங்க அடுத்த ஸ்டெப்பு. அது நடந்தா தானே எல்லாமே. பேசுவாங்க, உங்களை பத்தி பேசுவாங்க, நல்ல விதமா பேசுறதுக்கு இந்த காலகட்டம் வேலை செய்யும். அதே மாதிரி தொழில் சம்பந்தப்பட்ட அமைப்புல அதீத முன்னேற்றத்தை காண்பீர்கள். ஏமாத்துவாங்க நண்பர்கள், அதையும் தாண்டி ஜெயிச்சிருவீங்க அப்படிங்களாம். ஏமாத்துறவங்களெல்லாம் தாண்டி ஜெயிக்கிறது, புதிய புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஜெயிக்கிறது, ஏதாவது ஒண்ணு சம்பந்தமே இல்லாத ஒண்ணு குருட்டுத்தனமா ஒரு சிலர் ஜெயிப்பாங்கல்ல, அந்த மாதிரி குருட்டுத்தனமா நீங்க இந்த காலகட்டத்துல ஜெயிப்பீங்க அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி லேப் டெக்னீஷியனா இருக்கவங்க, இப்ப நான் சொந்தமா லேப் வைக்கணும், வேலை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, நான் சொந்தமா லேப் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. அதே மாதிரி புதையா கிளினிக் போடணும்னு நினைக்கிற டாக்டர்ஸ், இவங்களுக்கெல்லாம் இது அற்புதமான காலகட்டம் உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு. ஸோ இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி சரியான முறையில முன்னேறி போங்க, எதுவும் தப்பு இல்லை. அதே மாதிரி பிரைவேட் செக்டார்ல இருக்கிறவங்க கவர்மெண்ட் செக்டாருக்கு இந்த காலகட்டத்துல மாறலாமான்னு கேட்டா கொஞ்சம் கவனமா பார்த்துருங்க. எக்ஸாம் எழுதி இந்த இது கேஸ்ல போயிருப்பாங்க பாத்தீங்களா ஒரு சிலர்லாம், அதாவது எக்ஸாம் எழுதியிருப்பாங்க, வேலை கிடைக்கிற மாதிரி இருக்கும், ஆனா கேஸ் ஆகி அப்படியே நிப்பாட்டி வச்சிருக்காங்க. அதெல்லாம் தாமதம் நீங்கி உங்களுக்கு இந்த காலகட்டத்துல வேலை கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதெல்லாம் எந்த குறையும் இல்லை. குழந்தைகள் சம்பந்தப்பட்ட அமைப்புகள், தாய் தந்தை பெற்றோர்கள் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் எல்லாமே ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லா இருக்கு. எல்லாமே உங்களுக்கு சாதகமா இருக்கு. ஆனா கொஞ்சம் பத்திரமா இருங்க. சரிங்களா? வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.
சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எதுவும் ஜோதிட ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.